வந்தேன்டா பால்காரன் அடடா என்னாச்சு? யாருன்னு தெரியலங்க. பின்னாடி வந்து என் தலையில அடிச்சுட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சைக்கிள் ஓட்ட முடியுமா? முடியுங்க. ஜாக்கிரதை. நான் போயிட்டு வரேங்க. ரொம்ப நன்றி. அப்பா, சாவு எப்படி வரும்னே தெரிய மாட்டேங்குது. அப்பா அப்பா. இப்போச்சும் கேட்டு தரங்கண்ணே. பாடி கிராவிட்டி பாம்பை சக்சஸ்ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பிளான் என்ன பாஸ்? எனக்கு கியூ ஹப்ல வேலை செய்யறதுக்கு 5 எம்ப்ளாயிஸ் வேணும். என்னமோ பண்ணிட்டு உள்ளே உட்கார்ந்து பாரு. யோ இறங்கி வாயா வெளிய வா. யார் அது வண்டி ஓட்டுறது? ஆளை இடிச்சிட்டு இப்படி கார்ல ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனாயா? உனக்கு மனசாட்சி இல்ல? கீழே இறங்கி வந்து உனக்கு என்னாச்சுன்னு பாரியா? கீழே இறங்கி விடா வா. ஏய் நிறுத்துற. நீ இறக்கம் காட்டினா அவன் பொழைச்சிடுவானா? நான் பிரேக் போட்டத அளவு பொழைச்சான். ஓவரா சீன் போட்ட காரை ஓ மேலே ஏத்திடுவேன். போட. ஏய் சீக்கிரம் கார் அடியா. இருடா. இவன் என்னப்பா இவ்வளவு திமிரா பேசுறான்? போன் வருது பாரு. 9:30 ஆயிடுச்சா? ஹலோ ப்ரோ, எங்க இருக்க? டேய், உனக்கு லொகேஷன் சொல்றது கஷ்டம். நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், வந்துரு. சரியா? ஓகே, பாய். Yeah, I've already shared the status with you. Please go through it. We'll discuss about it later. பேக்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
இந்த தண்ணி குடிடா. அம்மா பஸ் வந்துருச்சு. ஏய் சஞ்சு நில்லுடா, ஒரே ஒரு இட்லி இருக்கு, சாப்பிட்டு போ. சஞ்சு சஞ்சு, டைம் மேனேஜ்மெண்ட்னா டைமுக்கு ஆரம்பிக்கிறது இல்லை, நினச்ச நேரத்துக்கு செஞ்சு முடிச்சிடணும். அது தெரியலன்னு வை, இதோ இப்படி தான் எல்லாமே பாதியில் நிற்கும். அப்புறம் உதவாக்கரையாக போயிடுவேன். அப்பா ஓகே சொல்லுங்க, ஓகே சொல்லுங்க. சரிங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றோம். சரிங்க. வராங்க. ஓகே சொல்ல சொன்னல. என்னடா இப்பவே செஞ்சு ஆர்வ கோளாறு நினைப்பாங்க. பேசாம வாயை விட்டுட்டு வா. வாடா. சம்பந்தி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறதுலயும் கொடுக்கல் வாங்குறதுலயும் எந்த குறையும் இருக்காது. கல்யாணம் நல்லா நடக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இப்ப எதுக்கு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ தம்பி சட்டை கரையாயிடுச்சு. தம்பி பக்கத்துல குழாருக்கு போய் கழுவிக்கப்பா. பரவாயில்லைங்க. சீக்கிரம் போப்பா, ஆபீஸ் ஆபீஸ்க்கு எப்படா போவ? சீக்கிரம் போய் Clean பண்ணிட்டு வா, போ. எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாரு ஷர்ட். போ. பொண்ணு பார்க்க வர ஒவ்வொரு பரதேசி முன்னாடி தலை குனிய வேண்டியதா இருக்கு. நீ வந்து என் பேரண்ட்ஸ் கிட்ட பேச போறியா, இல்லைன்னா 2 பேரும் ஓடி போயிடலாமா? என்னடா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி விட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? போலீஸ் கிட்ட சொல்லி எலும்பை எண்ணெய் வச்சிருவேன். இத பாருங்க தம்பி, நீங்க எல்லா கிரகத்தையும் சுத்திட்டு வந்தா போதும். உங்களுக்கு கால் வலிக்குமே தவிர நினைச்சது நடக்காது. அப்படியா? என்ன வாட்டி எடுக்கிற கிரகங்கள் பத்தி எனக்கு எப்படி தெரியும் ஐயரே? அது தெரியணும்னா உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல எனக்கு தெரியணும்ல. அதாவது நான் ஏன் மச்சி நிச்சயவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஐயரே. வெக்கப்பட்டதெல்லாம் போதும். அப்படின்னா அவங்க இன்னும் சம்மதம் சொல்ல போல தெரியுது. அப்படின்னா சந்திர கிரகணத்தை அன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை மச்சி பண்ணிடுவோம். நிச்சயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் மாமா இருக்காரு. ஓகே, அப்ப அங்கதான் தடங்கள் வருதா? அதுக்கு புதன் கிரகத்துக்கு பூஜை செஞ்சிருவோம். ஐயரே, என் மாமாவுக்கு என்ன பிடிக்கும். ஆனா நல்ல வேலையில இருக்க மாப்பிளைக்கு தான் கொடுப்பாரு. அருமை. அப்படின்னா நீங்க இப்ப வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஐயரே, என் வேலைக்கு என்ன குறைச்சல்? நான் கியூ ஹப்ல நல்ல வேலையில இருக்கேன். அப்புறம் என்ன, ஏன் உயிரையே வாங்குற? உன் பிரச்சனை தான் என்ன? ஐயோ, அங்கதான் ஒரு பிரச்சனையா வந்தது ஐயரே. 2 வருஷமா நான் நல்லா வேலை பார்க்கறேன். ஆனா மேனேஜர் என்ன திட்டிகிட்டே இருக்காரு. அப்போ எனக்கு சம்பளம் 40,000 ரூபாய் இருந்தது. அப்படின்னா உனக்கு 2 வருஷமா இன்கிரிமெண்ட் ரொம்ப குறைவா வந்துட்டு இருக்குன்னு சொல்லு. இன்கிரிமெண்ட்டே இது வரைக்கும் இல்ல, எல்லா டிகிரிமெண்ட் தான் வருது. அது குறைஞ்சு இப்ப 25,000 ரூபாய்க்கு வந்துருச்சு ஐயரே. அட அதை விடுங்க ஐயரே. எனக்கு இப்போ ப்ராஜெக்ட் டெஸ்டிங்க்கு வருது. அது சக்சஸ் ஆகணும். அதனால எனக்கு இன்கிரிமெண்ட் வந்து ப்ரொமோஷன் ஆகணும். நீங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி கிரகங்கள்லாம் நல்ல அமைப்புல உட்கார்ற மாதிரி செஞ்சிருங்க. அவ்வளவுதான் ஐயரே. இவங்கிட்ட வாங்குற தட்சணை எனக்கு 1 மாசத்துக்கு சரியா போகணும். என்ன சொன்னீங்க? இனி நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு போடலங்க? இந்த விஷயத்த முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. அப்படின்னா குரு கிரகத்தை சீண்டணும். அப்படியே செய்யுங்க. ரைட். இப்போ நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், ஒரு நிமிஷம். இதுல நான் எழுதி வச்சிருக்கேன், இதை படி. சரிங்க குருஜி. ஓகே. சரி, உங்களுக்கு எவ்வளவு தட்சணை கொடுக்கணும்? 10,000. 10,000-மா? இத பாருப்பா, இப்போ நீ என்ன சந்தோஷப்பட வைக்கல, உன்னை மாத்தி வைக்கிற அந்த கிரகத்துக்கு நீ கொடுக்குற பேமெண்ட்டை வச்சுதான் அந்த கிரகணங்கள் வேலை செய்யும். என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ பணம் இல்லை ஐயரே. என்கிட்ட ஸ்வைப்பிங் மிஷின் இருக்கே. அலைகள் இல்லை, ஆழி ஒன்று உண்டோ? அலை நீரில் போராட்டம், அது லைஃபே தானே. எவருக்கு யாரென்று பதிலேதும் இல்லை. இனிமேல் இந்த ஆபீஸ்ல இருக்கணும்னா நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கே செய்யணும். ஐ வாண்ட் டேட்டா ஃப்ரம் யூ இன் மை மெயில் பாக்ஸ் டுநைட் 8 PM sharp. You may leave now. போடா பண்ணாட. நாளைக்கு நாளைக்கு வேலை இன்னைக்கே செய்யணுமா? நீ என்னைக்காவது ஒரு நாள் சாவ போறல, அது இன்னைக்கே சாவு. தொல்லை ஒளிஞ்சிரும். போராடு
முயற்சிகள் செய்யாவிட்டால் முன்னேற்றம் உனக்கேது அதுதானே வாழ்க்கை என்று போராடு பொண்ணுங்களை கவுக்கிறதுல காம்படிஷன் வச்சா நீ தாண்டா ஃபர்ஸ்ட் வருவ. பொண்ணுங்க இல்லடா ஆன்ட்டி. இந்த பொண்ணுங்களோட கமிட்மெண்ட்டு கல்யாணம் அது இது அது ஒரு பெரிய தலைவலி. அடடடடா. அதுவே ஆன்ட்டிகளா இருந்தா நோ ஹலோ நோ பாய், வேலை முடிஞ்சதும் குட் பாய். அடாடாடாடா என்னம்மா சொன்ன கசக் ராஜா, நீ கில்லாடிதான். நீ வச்சுக்காத ஆன்ட்டிங்களே இங்க இல்ல.